நேற்றுக்கு வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேங்க. அதாவது கல்யாண வாழ்க்கை கசக்கும்போது, கல்யாண வாழ்க்கை வந்து ஒரு அந்த மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ நரகமாக மாறும் பொழுது, அவன் துணிச்சலாக அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கணும். அதுக்காக வந்து தற்கொலைங்கிற ஒரு தப்பான முடிவு போகணும்னு சொல்லியிருந்தேங்க. இந்த ரிதன்யா அவங்க வாழ்க்கையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கோலத்தனம் வந்து தற்கொலை அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு முடிவை தேர்ந்தெடுத்தான்னு தெரியல. அவங்க நினச்சிருந்தா நிச்சயம் அதிலிருந்து வெளியே வந்து அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு அது விரும்பலை. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற இதில் போயிட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, ஒருவனுக்கு ஒருத்திங்கன்னு இருக்கிறது இல்லை. புரியுதுங்களா? வாழ்க்கை சரியில்லைன்னா இன்றைக்கி வந்து தூக்கி அடிச்சுட்டு ஒருவனுக்கு 2 பேர் 3 பேர்னு கூட போகிறாங்க. அப்படி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை. அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். கதைகள் நிஜம் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும்.